1912ஆம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்ட தயாரிக்கப்பட்ட டைட்டானிக் என்று சொல்லக்கூடிய கப்பல் 1700 கோடி செலவுல அவ்வளவு தொகை போட்டு அந்த மிகப்பெரிய பிரம்மாண்டமான ராட்சத கப்பலை கட்டுறாங்க. தரையில எவ்வளவு இன்பங்கள் கிடைக்குமோ அது போன்ற இன்பங்கள் கடலுக்கு நடுவிலும் கிடைக்கக்கூடிய அடிப்படையில அந்த கப்பலில மிகப்பெரிய சொகுசான வசதிகளை என்ன செய்யறாங்க, ஏற்பாடு பண்றாங்க. எல்லோருக்கும் சகல வசதிகள், 2500 மக்கள் பயணிக்கக்கூடிய அடிப்படையில் மிகப்பெரிய ராட்சத கப்பல் தயாரித்து அந்த தயாரிப்பு முடிந்த பிறகு பயணத்திற்கு தயாராகின்றது. 1912ஆம் ஆண்டு முதல் பயணம். அந்த பயணத்தின் போது இந்த கப்பலை பார்த்து சொல்லக்கூடிய மக்கள், அந்த கப்பலை பற்றி பத்திரிகைகளை வெளிவந்த செய்திகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்றால், இவ்வளவு பெரிய ராட்சத கப்பலை படைத்த இறைவனால் கூட ஒன்றும் செய்ய முடியாது, கடலில் மூழ்க செய்ய வைக்க முடியாது, அவ்வளவு பாதுகாப்பு வசதியோடு இந்த கப்பலை தயார் செய்திருக்கிறார்கள் என்று விளம்பரங்கள், மக்கள் அப்படி நம்பினார்கள். ஆனால் என்ன விளைவு ஏற்பட்டது? முதல் பயணத்திலேயே அந்த கப்பல் கடலில் மூழ்கியது. 2200 மக்கள்ல கிட்டத்தட்ட முக்கால்வாசி பேர் இறந்தார்கள். 700 மக்கள் தான் என்ன செஞ்சாங்க, உயிர் பிழைத்தார்கள். இறைவனால் கூட தடுக்க முடியாது, இறைவனால் கூட இந்த கப்பலை அழிக்க முடியாது, மூழ்க வைக்க முடியாது என்று மக்களுடைய நம்பிக்கையில மிகப்பெரிய இடி விழுந்தது. முதல் பயணத்திலேயே அந்த கப்பல் கடலில் மூழ்கியது.